நம்மக்கிட்ட காடு இருந்தால் எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தால் பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்மக்கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். வணக்கம். 2 நாளைக்கு முன்னாடி பெண்களுக்கு எதிராக நடக்கிற குற்றத்தை பற்றி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். நம்ம தம்பி ஒருத்தரை கேட்டார் என்கிட்ட, ஆனால் நம்ம பகுதியில் எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து நடந்துட்டு இருக்குண்ணே, நீங்கள் அதை பற்றிலாம் பேசாமல் தமிழ்நாட்டில் எங்கேயும் நடக்கிற பிரச்சனையை பற்றி பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டாப்புல. அது சரியான ஒரு கேள்வி தான். நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில், அதுவும் முக்கியமாக உடன்குடி பகுதியில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாய நிலங்களை அரசாங்கம் அவங்க கட்டுப்பாட்டில் எடுக்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ இஸ்ரோ வந்து இந்தியாவில் 3வது ராக்கெட் ஏவுதளமா தமிழ்நாட்டில் உடன்குடி பகுதிக்கு பக்கத்தில் இருக்க குலசேகரப்பட்டினத்தில் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அரசாங்கத்துல இருந்து விண்வெளி பூங்கா அமைக்கிறதுக்கு ஆதியாக்குறிச்சி பஞ்சாயத்து அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு 1500 ஏக்கருக்கும் மேல உள்ள விவசாய இடத்தை வந்து அரசாங்கம் கையகப்படுத்த நினைக்காங்க. அரசாங்கம் வந்து இடம் எடுக்கிறத நாங்க வேண்டாம்னு சொல்லல, ஆனா அந்த விவசாய இடத்தை எடுக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது தான் கேட்கிறோம். அதாவது எவ்வளவோ இடங்கள் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான இடங்கள் வந்து வறண்ட பூமியா இருக்கு, அந்த இடத்த எடுக்கலாமே. ஏன் விவசாய இடத்தை அழிச்சு அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரியோ ஒரு ஏவுதளமோ இல்லைன்னா ஒரு விண்வெளி பூங்காவோ அமைக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதான் எங்களோட முதல் கேள்வி. இந்த பகுதி மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 90% மேல உள்ள மக்கள் வந்து விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்காங்க. முக்கியமா நம்ம பகுதியில முருங்கை, தென்னை, வாழை, அது போக நம்ம பனை மரங்கள், இதான் பெரிய தொழிலா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பனை தொழில் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி, உடன்குடி கருப்பட்டி தான் தமிழ்நாட்டிலேயே ஒரு ஃபேமஸான ஒரு கருப்பட்டி. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து கருப்பட்டியை நம்ம வந்து உடன்குடி பகுதியில இருந்தால் உற்பத்தி பண்ணி தமிழ்நாடு பூராவுமே நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். ஏன் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதே அரசாங்கம் தான் பனை மரத்தை வந்து வெட்டக்கூடாது, வெட்டுனா உங்களுக்கு வந்து உங்க மேல வந்து வழக்கு தொடரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை ஜிஓ பாஸ் பண்றாங்க. அதே அரசாங்கம் தான் இன்னைக்கு என்ன சொல்லுது, ஒரு பனை மரத்திற்கு 30,000 முதல் 40,000 வரை பணத்தை கொடுத்து அந்த பனை மரத்தை அவரு கையிருப்பில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன் இன்னைக்கு நாங்க கேட்கோம், எத்தனையோ வழக்குகள் வந்து விவசாயிகள் மேலேயோ ஒரு வீட்டுல பனைமரம் இருந்த ஆட்கள் மேலேயோ எத்தனையோ வழக்குகள் வந்து பனைமரத்தை அழிச்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்க வழக்குகள் தொடர்ந்துருக்கீங்க. இன்னைக்கு அதே அரசாங்கம் அந்த பனைமரத்தை பணம் கொடுத்து வாங்குறீங்க. இப்போ நீங்க அந்த பனைமரத்தை என்ன பண்ணுவீங்க? நீங்களும் அழிக்கதான் போறீங்க. அப்போ உங்க மேல என்ன வழக்கு தொடருவீங்க? எங்களோட முதல் கேள்வி. அதுக்கு அடுத்தபடியா தென்னை மரங்கள் வந்து அளவுக்கு அதிகமா நம்ம உடன்குடி பகுதியில இருக்குது. விவசாயம் பொறுத்த மட்டிலே உடன்குடி பகுதியில் வந்து விவசாயத்துக்கு பெயர் போன ஒரு இடம். முருங்கைகள் வந்து அந்த சீசன் டைம்ல வந்து முருங்கை அதிகப்படியான சாகுபடிக்கு வரும். அதே நேரத்துல தண்ணி வந்து இன்னைக்கு நீங்க ஏற்கனவே வந்து ஒரு பிளான்ட் ஒன்று போட்டீங்க, அதாவது மின்சாரத்துக்காக ஒரு பிளான்ட் ஒன்று நீங்க உருவாக்கிட்டு இருக்கீங்க. அதுல ஏற்கனவே ஏகப்பட்ட ஆழ்துணை கிணறுகள் போட்டு நீர்வளம் ஏற்கனவே இல்லாம போயிட்டு, இப்ப அடுத்தப்புல இஸ்ரோ கொண்டு வரீங்க, அதுக்கு அடுத்தப்புல விண்வெளி பூங்கா கொண்டு வரீங்க. இப்ப இருக்கிற விவசாய இடத்தெல்லாம் அழிச்சிட்டு நீங்க அடுத்தப்புல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல இருக்கீங்கிறதான் மக்களோட அடுத்த கட்ட கேள்வியா இருக்குது. அதே நேரத்துல விவசாய நிலங்கள்லாம் அழிச்சிங்கன்னா எங்க வாழ்வாதாரம் என்ன ஆகும், அடுத்தப்புல நாங்க என்ன செய்வோம் அப்படிங்கிறது மக்களோட அடுத்த கட்ட கேள்வியா இருக்கு. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நம்ம அனல் மின் நிலையம் ஒண்ணு வந்து குலசேகரப்பட்டினத்து பக்கத்துல கல்லாமொழி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த இடத்துல ஏற்கனவே இருந்த குளம், அதாவது அது வந்து அரசு நிலமா தான் இருந்துச்சு, அதுல ஒரு 500 ஏக்கர் எடுத்து நீங்க ஒரு அனல் மின் நிலையத்தை வந்து உருவாக்கிருக்கீங்க. ஏன் அதே மாதிரி அரசு நிலங்கள் எத்தனையோ ஏக்கர் வறண்ட பூமியா வந்து இருக்கு, அங்க ஏன் இந்த விண்வெளி பூங்கா அமைக்க கூடாது அப்படிங்கிறது தான் மக்களோட அடுத்த ஒரு கேள்வியா இருக்கு. அடுத்தபடியா மக்கள் என்ன கேட்காங்கன்னா, ஒரு விவசாயி கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு தென்னை மரத்தை உருவாக்கணும்னா 5 வருட காலங்கள் ஆகும் தேங்காய் வரணும்னா. அதே நேரத்துல ஒரு பனை மரம் முழுமையடைந்து அது பதநீரை தரணும்னா 10 வருடங்களுக்கு மேல் ஆகும். நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை நாளா செஞ்ச விவசாயத்தை இவங்க ஒரு ஆக்கிரமிப்பு, ஒரு இந்த தொழிற்சாலை வருது அப்படிங்கிற காரணத்துக்காக அழிக்காங்கன்னா நாங்க அடுத்தப்பல இதை விட்டுட்டு எங்க வாழ்வாதாரத்துக்காக நாங்க எங்க போவோம், என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து கால்நடைகள், நம்ம ஆடு மாடு கோழி வளர்க்காங்க, அதுல மாடு வந்து நாட்டு மாடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, நம்ம பாரம்பரியமான மாடு, அந்த மாடுகள் வந்து நம்ம பகுதியில வந்து அதிகமாவே இருக்கு. தாய்ப்பாலுக்கு நிகரா அந்த நாட்டு மாட்டோட பால் வந்து சத்து மிகுந்த பால் அப்படின்னு சொல்லி இங்க உள்ள ஆட்கள் எல்லாமே நாட்டு மாட்டு தான் வளர்க்காங்க. அந்த மாடுகள் ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்காக இனிமே எங்க போவோம், நாங்க இங்க இருந்து எங்க வாழ்வாதாரத்தெல்லாம் விட்டுட்டு நாங்க இன்னொரு இடத்துக்கு போனா அதுக்கெல்லாம் எப்படி மேய்ச்சலுக்கு அடுத்தப்பல அந்த இடத்துல நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க கேட்காங்க. தமிழக அரசுக்கு மக்கள் வைக்கும் கோரிக்கை என்னன்னா, அதாவது நம்ம உடன்குடி பகுதியை சேர்ந்த ஆதியாக்குறிச்சி மக்கள் மற்றும் விவசாய சங்கங்கள், வியாபார சங்கங்கள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, நாட்டுல வந்து எந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து யாரும் வேண்டாம்னு சொல்ல போறது இல்லை, ஆனால் விவசாய நிலங்களை அழித்து விட்டு தான் அந்த இடத்தில்
ஃபேக்டரியோ ஒரு விண்வெளி பூங்காவோ அமைக்கிறதுக்கு இடம் தேர்வு செய்யணுங்கிறது வந்து தப்பான விஷயம். அதை வந்து மாற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை மட்டும்தான் வைக்காங்க. அதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று மக்கள் இறங்கினால் அவர்களை கைது செய்யும் எண்ணத்தை விட்டுவிட்டு, அதாவது அவர்களிடம் முறையான வகையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று மக்களின் சார்பாக நானும் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த களத்தில் சந்திப்போம். நன்றி.